வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 20,000 மானியம். இதை தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு மின்சார வாகனங்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023 மற்றும் பல்வேறு மானிய திட்டங்களை அறிவித்துள்ளது. இதில் மின்சார ஸ்கூட்டர்களுக்கு மானியங்கள், வாரிசு சலுகைகள் மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்பு வசதி ஆகியவை அடங்கும். குறிப்பாக டெலிவரி வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு மின்சாரம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வாங்க ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்படும் என்று 2025-2026 பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதற்கு முன்பு அம்மா இருசக்கர வாகன திட்டம் மூலம் பணிபுரியும் பெண்களுக்கு ரூபாய் 25,000 வரை மானியம் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த திட்டம் கிடைக்கப்படவில்லை நிலையில் மின்சார இருசக்கர வாகனங்கள் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. தமிழக மின்சார வாகன கொள்கை 2023 கீழ் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு பல சலுகைகள் அறிவித்துள்ளது. குறிப்பாக உணவு டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு இனம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள், நல வாரிய துறைகள் மற்றும் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு புதிய மின்சார ஸ்கூட்டர்கள் வாங்க ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் இணைய அடிப்படையிலான சேவைகளை, உதாரணமாக உணவு டெலிவரி, பைக் டாக்ஸி ஆகிய சேவைகளுக்கு ஈடுபடும் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுகிறது. இருசக்கர வாகனத்தின் மானியத்தில் வாங்க விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு தொழிலாளர்கள் நல வாரியத்தின் பதிவு செய்திருக்க வேண்டும். ரூபாய் 20,000 மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இணையதளத்தில் நல வாரிய பதிவு எண்ணை உள்ளிட்ட விண்ணப்பிக்கலாம். இதற்கு பணிபுரியும் நிறுவனத்தின் சான்றை, ஓட்டுநர் உரிமம், ஆதார், முகவரி சான்று ஆகியவை தேவை. இ-சேவை மையங்களில் சென்று இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். பயன்பெறும் நீங்கள் இதுவரை நல வாரியத்தின் உறுப்பினராக ஆகவில்லை என்றால் என்ற இணையதளத்தின் பக்கத்தில் உங்களுடைய வேலை விவரங்களை மற்றும் இதர தகவல்களை உள்ளிட்ட உறுப்பினர்களை அணுகலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் மின்சார வாகன உற்பத்தி மையங்களை மாறி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக ரூபாய் 24,000 கோடி முதலீடு மற்றும் 48,000 வேலைவாய்ப்புகளை இந்திய துறை ஈர்த்துள்ளது. எலக்ட்ரானிக்கல், ஆதார் எலக்ட்ரிக்கல் போன்ற நிறுவனங்களை தமிழ்நாட்டில் உற்பத்தி அலுவலகங்களில் அமைந்துள்ளது. மேலும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் சார்ஜிங் நிலையங்களில் 25% மானியம், அதிகபட்சம் ரூபாய் 10 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. நல வாரியத்தின் மூலம் வாகனம் வாங்குவதை தாண்டி பொதுமக்களின் மின்சார ஸ்கூட்டர்கள் வாங்க மத்திய அரசின் மற்றும் மாநில அரசின் மானிய திட்டங்களை பயன்படுத்தி குறைந்த விலையில் வாங்கலாம். நன்றி, வணக்கம்.